இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இன்று தமிழ்நாடு முழுவதும் சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் 2 லட்சத்துக்கும் மேலாக இன்றைக்கு வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசு எதிர்கட்சியாக இருந்த நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கை 313 அவர்களுக்கு காலமுறை ஊதியம், அவர்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தும் வழங்கப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் இதுவரையில் அவர்கள் என்றைக்குமே திமுக அரசு சொன்னதை செய்வதே இல்லை. சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்லுவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் தேர்தல் வாக்குறுதி எண் 313 சொன்னதை அவர்கள் செய்யவில்லை. ஆனால் இன்றைக்கி தலைமைச் செயலாளர் வேறு அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்படாது அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. துப்புரவு பணியாளர்களுக்கு போராட்டம் நடத்தி அதன் பிறகு இன்றைக்கி அவர்களை சமாதானப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இடைநிலை ஆசிரியர்களுக்கும் இதே போன்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஓடோடி போய் முதலமைச்சராக, எதிர்கட்சி தலைவராக இருந்த முதலமைச்சர் அவர்கள் ஓடோடி போய் நியாயம் கேட்ட அவர்கள் அன்றைக்கு அவர்கள் சொன்னது எல்லோருக்கும் பணம் கொடுக்க வேண்டும், ஓய்வூதியம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு ஆட்சி முடியக்கூடிய தருவாயில், அந்திம வேளையில் இன்றைக்கு இவர்களை கைது செய்து இவர்களை துன்பப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம் என்றுதான் எங்களது கேள்வியாக இருக்கிறது. திமுக இன்னைக்கு விஜய் மட்டுமா பார்த்து பயப்படுறாங்க? அதுக்கு முன்னால் எல்லாரையும் பார்த்து இன்றைக்கி பயத்தில் இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் மட்டும்தான் இன்றைக்கி எல்லாரும் மிஞ்சுவாங்கன்னு தெரியணும். இன்றைக்கி திமுக அரசு ஓய்வூதிய பென்ஷன், பழைய ஓய்வூதிய திட்டத்தை நான் மீடியாவில் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன். நம்ம சத்துணவு ஊழியர்கள் இன்றைக்கி போராட்டம் பண்ணுறாங்க. தேர்தல் அறிக்கை 313. ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை பார்த்திங்கன்னா அவங்க எப்போ தரேன்னு சொல்லியிருக்காங்க? அடுத்த ஜூன் மாதம் அவங்க ஆட்சியில் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அப்போ கொடுக்காதவர்கள் எதையோ காட்டின மாதிரி இன்றைக்கி திமுகவுடைய நிலைமை அவ்வளோ மோசமாக போயிடுச்சு. நெல்லை மாவட்டத்திலேருந்து அவ்வளவு கனிம வளங்களும் செங்கோட்டை வழியாக இன்றைக்கி கேரளாவுக்கு போயிடுது. அவ்வளவு மணல், க்ரஷர் எல்லாமே. ஆனால் கேரளாவிலேருந்து என்ன தெரியுமா கொண்டு வராங்க? அங்கே உள்ள பயன்படுத்திய மருந்து பொருட்கள் இருக்குல்ல, அங்களுடைய வேல்முருகன், அவங்களுடைய பினராயி விஜயன் அங்கேருந்து பழைய மருந்து கழிவுப் பொருட்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஏற்று தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராங்க. இங்கேருந்து ஏற்றப்படுவது கனிம வளங்கள், மணல், கல்ச்சர் எல்லாமே. அங்கேருந்து கொடுத்து விடக்கூடியது என்ன தெரியுமா? அதை கொடுத்து விடுவாங்க. அவ்வளோதான் நம்மளுடைய ஆட்சி நடக்குது. இன்றைக்கி காலையில் 11ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கையில் கஞ்சா வச்சுருக்கான். இன்னைக்கு காலையில் செய்தி. இன்னைக்கு காலையில் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அருவாளால் வெட்டி சாக்கு முட்டையில் கட்டி அனுப்பி விட்டுறாங்க. வட இந்திய தொழிலாளருக்கு பாதுகாப்பு கிடையாது, சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டில். இவ்வளவு மோசமான சூழ்நிலை இன்னைக்கு போயிட்டுருக்கு.